அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படி அமைய போகுது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக ரேவதி ராஜேஷ் கண்ணன் அம்மா, நீங்க சொல்லுங்க. துலா ராசி. காலபுருஷனுக்கு 7வது ராசியா இருக்கக்கூடிய துலா ராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு வந்து மிக சிறப்பான ஒரு வரவேற்ப ஏற்படுத்தி குடுக்க போது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இன்ட்யூஷன் பவரையும், அதே நேரத்துல 10ஆம் தசம கேந்திரத்துல உட்கார்ந்திருக்க குரு வந்து தொழில் வளர்ச்சியையும், ஆன்மீகம் சார்ந்த தொழில் வளர்ச்சிகள வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி குடுக்க போது. அதே நேரத்துல ஆரோக்கியத்துல மிகுந்த கவனத்தையும் ஏற்படுத்திக்கணும். ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது வந்து உடம்புல வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் குறையிறதும், இரும்பு சத்து குறையிறது, கால்சியம் சத்து இது சார்ந்த விஷயங்கள் பாதிப்புகளை ஏற்படுத்தி குடுக்கும். அடுத்ததாக ஆதித்ய சொர்ணலட்சுமி அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, நீங்க சொல்லுங்க. துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் அப்படின்னு சொல்லலாம். துலாமுக்கு ரொம்ப அமோகமான பலன்கள். அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேகப்பொலிவு, முகப்பொலிவு, அவங்களுடைய வந்து ஆத்ம பொலிவுன்னு சொல்லலாம். நம்மளுடைய மனசு வந்து அவ்வளோ சந்தோஷப்படும். நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, படிப்பு, நல்ல வந்து ஒரு தொழில் மாற்றம், கணவன் மனைவி உறவுல இருந்து கேட்டது கேட்டவாறே கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஜூனுக்குள்ள அப்படியே கடகடன்னு நம்ம வந்து வேலைகளை முடித்துக் கொள்ளணும். அதற்கப்புறம் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் குரு 10க்கு வந்து உச்சமாகும் பொழுது, நம்ம கொஞ்சம் வேலையில எல்லாத்துலயும் வந்து கொஞ்சம் கவனமா நம்மளுடைய செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்திக் கொள்ளணும். கவனம் தேவ. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து காமாட்சி அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது, "ஸ்ரீ மாத்ரே நமக" அப்படின்னு அம்பால வந்து மனமுருகி வேண்டும் பொழுது, ஒரு நெய் தீபம் ஏற்றி துலாம் வெற்றியின் படிகளில். மிக சிறப்பா சொன்னீங்க. அடுத்ததாக ஜெயம் ஜெயஸ்ரீ அம்மா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜெயம் ஜெயஸ்ரீ அம்மா, அப்ப நீங்க சொல்லுங்க. குடும்பத்தை மேம்படுத்தி செல்லக்கூடியவங்க. இதுல வந்து அவங்கள வந்து குறையே சொல்ல முடியாது. அப்ப இந்த வருஷம் குருவுடைய 2 பார்வைகளுக்கு அதிபதியா இருக்காங்க. ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க ராசியிலயும் குரு பகவான், அடுத்தது 2ஆம் தனஸ்தானத்தையும் குரு பகவான் வந்து மேக்கு மேல அவர் வந்து பார்வையிடுறாரு. அப்ப என்ன அப்டின்னா, இந்த குடும்ப ஒற்றுமையோடு நல்ல செல்வாக்கோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. புது புது விஷயங்கள்ல இப்ப வந்து இறங்கி செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு. புது விஷயங்களுக்காக போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய செயல்பாடு அவங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பாலாம்பிகையை அவங்க வந்து வழிபட்டாலோ, இல்ல சூலினி தேவி வழிபட்டாலோ அவங்களுக்கு நல்ல அற்புத ஒரு பலன் உண்டு. மிகச் சிறப்பு. இப்போ வந்து ஜோதிடர்கள் சொல்லி நம்ம கேட்டுட்டோம். அடுத்ததாக ஜோதிட வல்லுனர்கள் கிட்ட கேட்கலாம். முதலாவதாக சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் அவர்கள் கிட்ட கேட்கலாம். ஐயா, நீங்க சொல்லுங்க. துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? 2026 ஆண்டு வந்து துலா ராசி அருமையான பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் ராசியும் பார்க்குறாரு. அதே மாரியா அவருக்கு அருமையான ஆண்டுகாலம். எது எது செய்யணுமோ, எதை நினச்ச காரியம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சாவே சூப்பரா இருக்கும். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அருமையான ஆண்டுகாலம். அவங்களுக்கு இந்த துலா ராசி இருக்கிறதுலே இன்னைக்கு பெஸ்ட்டான ராசி எதுன்னா துலா ராசி. அவங்க என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். அதுதான் இந்த 2026ல வந்து குரு வந்து நான் சொல்லிட்டேன் 6 மாசம் நல்லா ஒரு இருக்கு. அடுத்து 6 மாசம். அப்போ வந்து இவங்க எதை எதை செய்யணுமோ அவங்க அதுக்கு ஐடியா பண்ணி செஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த துலா ராசி சிறப்பான ஆண்டு காலமே சொல்லலாம். மிக சிறப்பா சொன்னீங்க ஐயா. அடுத்ததாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் ஐயா, நீங்க சொல்லுங்க. துலாத்துக்கு வந்து பழைய கடன்கள் அடையிறத கண்கூடா பார்க்கலாம். பொருளாதார ஆதாயங்கள், முன்னேற்றங்கள், தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு, இவங்க வேண்டான்னு சொன்னா கூட பழைய தங்கத்த மீட்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் துலாத்துக்காக கண்கூடா இருக்கும். குடும்பத்தில பிள்ளைகள் விதத்தில சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறத காதால கேட்கக்கூடிய பிராப்தம் வரும். தன் மகனோ, மகளோ ஒரு பெருமைய கொண்டு வந்து, "அம்மா இந்தாங்க நான் பிரைஸ் வாங்கியிருக்கேன். நான் அதில அவார்டு வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த சான்ஸ் குடுத்துருக்காங்க. நான் வெளிநாடு போறேன். எனக்கான கல்யாண செய்தி." இப்படி ஒரு சுப செய்தி, சுப நிகழ்வு, சுபத்துவமான அமைப்பு அப்படிங்கிறது துலாத்துக்கு உண்டு. என்ன பொறுத்தவரையிலும் 2026ல ரிஷபம், கன்னி, அதுக்கு அடுத்து துலாம் அப்படிங்கிற லிஸ்ட்ட கண்டிப்பா நம்ம கொண்டு வந்து சேர்க்கலாம். இந்த 3 ராசியுமே 3 ரோசஸ் அப்படிங்கிற பேர இந்த 2026ஆம் ஆண்டுல வாங்குவாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். வாகனங்கள் புதுசா வாங்கக்கூடிய அமைப்பு, க்ஷேத்ராடனங்கள், பிரயாணங்கள், மலை பிரதேசத்துக்கு உல்லாச பிரயாணங்கள் போறது, டூர் போறது, பிக்னிக் போறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பாவே துலாத்துக்கு இருக்கும். கால் பாகம் கொஞ்சம் வலிக்கும். அத மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டாங்கன்னா போதுமானது. மூடு டிப்ரஷனுக்கு இவங்க அனுமதிக்கக்கூடாது. இந்த ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவை மாற்றமோ, அதுவோ இதுவோலாம் இல்ல. மனம் மாற்றம் மட்டும் தான் துலாத்துக்கு தேவை. துலாத்த பொறுத்தவரையிலும் பெரிய வழிபாடு என்ன அப்படின்னா, மகாலட்சுமியோட வழிபாடு வெள்ளிக்கிழமைகள்ல தாயார் ஆலயங்கள் உங்க ஊர்ல எது இருக்கோ அங்க வழிபாடு செய்றது, தாமரைப்பூ, துளசி சமர்ப்பணம் பண்றது, கல்கண்டு, பசும்பால் சமர்ப்பணம் பண்றது வெற்றி தரும்.
அடுத்ததாக நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. எதையும் முன்கூட்டியே திட்டமிட்டு வெற்றி கொள்ளக்கூடியதில் முதன்மை ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. குறிப்பாக இந்த 12 ராசியில் முதன்மையாக இருக்கக்கூடியது அதிக நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டுகள் துலாம் ராசிக்கு இருக்கின்றது. குறிப்பாக காற்று உள்ள போது தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் முன்னேற்றங்களும் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அதுக்கு அடுத்த குரு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தையும் பார்க்கறது பல வகையான ஒரு மாற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வராத பணங்கள் வந்து மனதிற்கு மகிழ்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி புதிய மனை, வண்டி, வாகனங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே குடும்பத்துக்குள்ள நிறைய மகிழ்ச்சிகரமான ஒரு தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள், அதேமாரி வயசு 30 வயசு மேலே ஆகி போச்சு, இன்னுமே எனக்கு அமையலை, சுபகாரியங்கள் அமையாமல் இருக்கிறவங்கள சுபகாரியங்கள் அமையக்கூடிய யோகமும் புத்திரபாக்கியம் அமையக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும் இந்த ஆண்டுகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு பல வகையான ஒரு மாற்றத்தை வளர்ச்சியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மிக சிறப்பா சொன்னீங்க ஐயா. அடுத்ததாக யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி ஐயா அவர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. துலா ராசிக்காரர்கள் சுக்கிரனை அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஜாயிண்ட் பெயின்ஸ், அலர்ஜி, முதுகுத்தண்டுவடம் எப்பொழுதும் இவர்கள் இருக்கக்கூடிய தொந்தரவு. யோசித்து கொண்டே இருப்பார்கள். கூட இருப்பவர்களை பற்றி யோசித்து யோசித்து இவர்கள் மன அழுத்தத்துக்கு ஆட்படுவார்கள். அந்த ஒரு விஷயத்தை சரி செய்து கொள்வது ரொம்ப நல்லது. அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுகிறது. சனி உங்களுக்கு இந்த ஆண்டு இல்லாமல் அடுத்த ஆண்டு முழுவதும் கூட 6ஆம் இடத்திலே இருக்க போகிறார். அந்த சனியை ஒரு ஆண்டுகள் கிட்டத்தட்ட இந்த மேயிலிருந்து அடுத்த மே வரைக்கும் குரு பார்வையிடப் போகிறார். எல்லாத்திலும் மீண்டும் சந்தோஷமாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். துளாராசிக்கார பெண்களுக்கு நகை வாங்குவதை விட எப்படியாவது டைமண்ட் வாங்கலாம் என்று யோசிப்பீர்கள். டைமண்டை போடலாமா என்ற ஒரு சபலம் இருக்கும். தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். 12 ராசிக்காரர்களும் டைமண்டை காதில் போடலாமா, மூக்கில் போடலாமா, ஒட்டியானமாக கூட போட்டுக்குங்க வசதி இருந்தால். அந்த அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் வண்டி வாகனங்களும் சுபிச்சமும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆண்டு. அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா நீங்க சொல்லுங்க. துலாம் ராசி வந்து எப்படி ரிஷபத்தில் வந்து முதன்மையான ஒரு நல்ல அனுகூலமான பலன் கிடைக்குதோ அது மாதிரி துலாத்துக்கும் உண்டு. 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய விஷயங்களில் வெற்றியை கொடுக்க போகிறாரு. எதை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இப்போ நோக்கி போகிறீங்களோ அதுக்கான வெற்றிகள் உங்களுக்கு படிப்படியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். தேர்வு எழுத மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி, விளையாட்டுத்துறையில் வெற்றி, வழக்கு விஜயங்களில் வெற்றிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். வாராக்கடன் அடைபடும். கடன் ஏற்படணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தொழில் விஷயத்தில் விருத்தி பண்ணுறதுக்காக கடன் கிடைக்கிறதும் நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு நல்லது பண்ண மாட்டார், 3 குடையவராக வருவாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு, உங்களுடைய சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ எல்லாவித சுகங்களையும் நன்மைகளையும் குடும்ப விஷயங்களையும் உங்களுக்கு நல்லா கொடுக்க போகிறாரு. இதை பயன்படுத்திக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளும் இவங்களுக்கு துலாத்துக்கு நல்ல வெற்றி தான். உடல் ஆரோக்கியம், தூக்கமின்மை கெடும். இது 2யும் கவனமாக பார்த்து முன்னேறிவாங்க.